இந்த ரெட்டையர்ட் வாத்தி தூங்கிருச்சா இல்ல பெருச்சாலியாட்டம் இன்னும் குறைஞ்சிட்டு தான் இருக்கா? டேய் அப்படி எல்லாம் பேசாதடா குட்டி. தாத்தாவோட காதுல விழுந்துருச்சுனா வருத்தப்படுவார்ல. அவர் வருத்தம் என்ன பண்ணும்? சொல்ல போனா அவரால நான் அனுபவிக்கிறத கம்பேர் பண்ண இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. லட்சுமி பாத்தியா பெருச்சாலி இன்னும் தூங்கல. சொல்லாதேன்னு சொல்றேன்ல. பெரியவங்கள மரியாதையா பேசணும். சரி இனிமே பெருச்சாலின்லாம் கூப்பிடவே மாட்டேன். ஓகே பெருக்கான்னு கூப்பிடுறேன். அடி அடி லட்சுமி தாத்தா என்னடா இதத்தானே தேடுறீங்க? பாத்து இந்தாங்க. அட ஆமா, இது எப்பறம் உன் கைக்கு வந்துச்சு? காக்கா கொத்திட்டு வந்து போட்டுட்டு போச்சு. அத விடுங்க. ஆமா, ஏன் தாத்தா தூங்குற டைம்ல இது உங்களுக்கு? கனவுல யாராவது வந்து தப்பு பண்ணா 2 தட்டு தட்டத்தான். ஓ, ரிட்டையர்ட் ஆன பிறகும் இப்படி ஹெட்மாஸ்டராவே இருக்கீங்களே தாத்தா. டேய், சாகுற வரைக்கும் நான் ஹெட்மாஸ்டர் தான்டா. அதை எப்படி மாறுவேன்? சரி, அதை விடு. பென்ஷன் பணத்தை எடுத்துட்டு வந்தியா இல்ல அதையும் மறந்துட்டியா? அதை எப்படி மறப்ப? ராட்சசன் உசுரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு வண்டோட வயித்துல சின்ன சிற்பிக்குள்ள முத்து மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சின்ன வயசுல நீதானே தாத்தா எனக்கு கதை சொல்லியிருக்க. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இந்த ராட்சசனோட உசுரு இந்த பென்ஷன் பணத்துல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் தாத்தா. வச்சுக்கோங்க. வாய பாரு, வாய் மட்டும் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிரும். விடுங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீங்க தூங்குங்க, படுங்க. முதல்ல படுங்க. பாத்து. ஓகே இங்க வைங்க. என்னடா இன்னைக்கு காலெல்லாம் அமைக்கி விடுற? எதுவும் காரியம் ஆகணுமா? ஆமா, உங்களால எனக்கு என்ன காரியம் ஆக போகுது தாத்தா? ஏதாவது சும்மா சொல்லாதீங்க, தூங்குங்க. சரி, இப்படி யாராவது நல்லா காலை பிடிச்சு விட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா தூக்கம் வரும். தாத்தா, என்னடா? உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கணும். கேட்கலாமா? கேளு. அது ஒண்ணு இல்ல தாத்தா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இருக்கட்டும். அவன் ஒரு பொண்ண லவ் பண்றான். அடி செருப்பா. ஏண்டா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல? என்ன அனாதை பயலாவன்? டேய், அவருக்கு தான் லவ் மேரேஜ் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட ஒப்பீனியன் கேக்குற? சும்மாதாமா கேட்டேன். இந்த மூட்டு வலி வயசுலயாச்சும் புத்தி கொஞ்சம் மாறி இருக்குமாங்கிற ஒரு நப்பாசதாமா. உதச்சிருவேன் ராஸ்கல். என்ன வச்சு பேசுற? ஆல்ரைட் தாத்தா, இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். குட் நைட், தூங்குங்க. எவன்டா உன் ஃப்ரெண்டு? அவனுடைய கெட்ட சவகாசம்லாம் இனிமே உனக்கு வேணாம். அந்த ஃப்ரெண்டை இதோட மறந்துரு. சுத்தம். பாத்தியா? குட் நைட். ஆண்டவா, இவ வேற சொல்லிட்டியான்னு கேப்பாளே. சொல்லு பவி. சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. வாவ், என்ன சொன்னாரு உங்க தாத்தா? வேற என்ன சொல்ல போறாரு? யோசிச்சு சொல்றேன்னு உண்டே வாய்தா கேட்டிருக்காரு. இப்படிதாங்க 1ஆம் நம்பர் பீலா மாஸ்டர். எனக்கா தெரியாது என் சந்தோஷ பத்தி?
அவன் வீட்ல விஷயத்த ஓபன் பண்ணிருக்கவே மாட்டான். தாத்தானா அவ்ளோ பயம். இருக்கட்டும், நாளைக்கு நானே இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முடிவு கட்டுறேன். மருந்து கடைக்காரனுக்கு 2000, 2700. இது மளிகை கடைக்காரனுக்கு. வாடகை 22,000. கரண்ட் பில்லு 1400. பாலுக்கு 800. கறிக்காரனுக்கு ஒரு 700. பேப்பர்காரனுக்கு ஒரு 350. கேபிள் டிவிக்கு ஒரு 300. அப்பா, என்னப்பா? நினைச்சேன் வந்துட்டேன். இந்தா உன் புள்ள நேத்து பென்ஷன் காசை எடுத்துட்டு வந்துட்டான். வச்சுக்கோங்கப்பா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மா, நீ எப்போ வேணாலும் பேசலாம். உனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். நான் வயசானவன், எனக்கு எதுவும் ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. அதனால நான் சொல்ல நினைச்சதை சொல்லிடுறேனே. இந்தா. என்னதுப்பா? என்னன்னு பிரிச்சு தான் பாரேன். தரகர்கிட்ட சொல்லியிருந்தேன் லட்சுமி, நம்ம சந்தோஷ் பயலுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும்னு. அவன் தான் இந்த போட்டோவை கொடுத்தான். பொண்ணு அழகா இருக்கு, நல்ல படிச்ச பொண்ணு, ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா தான் இருக்கு. நீ சரின்னு சொல்லிட்டீன்னா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிருவான். என்னம்மா யோசிக்கிற? உன் அளவுக்கு இல்லைனாலும் பொண்ணு அழகா தானே இருக்கு. அது 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 இல்லப்பா, அது வந்து என்ன பத்தி தப்பா சொல்லிட்டியா? தேங்க்ஸ்னா. இரு, உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்களை பத்தி நான் ஏமா சொல்ல போறேன்? ஆமா, நீங்க இங்க சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? தேர்ட் ஃப்ளோர். ஆமா, நீங்க யாரு? என்ன நீ யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம அவன் மட்டும் சிரிச்சிட்டு போற? சரி, நீ போய் உன் வேலை பாரு, நான் என் வேலை பாக்குறேன். சரிதான். நானே இத வந்து உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். பாருங்க, சொல்லி வச்ச மாதிரியே நீங்களே அந்த பேச்சை எடுத்துட்டீங்க. சரி சொல்லு, அந்த பொண்ணு உனக்கு ஓகேயா? ஆ, 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 அது அது வந்துப்பா, எனக்கு பிடிச்சிருக்குமா. இது சரியா வரும்னு என் மனசுல படுது. அப்புறம் உன் இஷ்டம். பத்தியா பெல் அடிக்குது. அப்ப நான் சொல்றது கரெக்ட். இங்க பார், பேசுறோம், கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். இப்ப என்ன சொல்ற? இருங்கப்பா, வந்துடுறேன். என்ன ஆக போதோ. வாவ், நீங்க தான் சந்தோஷோட அம்மாவா? கிரேட். வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிட்டு போல இருக்கே. பை தி வே, ஐ அம் பவித்ரா. கை கொடுங்க. லக்ஷ்மி தானே உங்க பேரு? ஆமா. நீ எப்படி இங்க இருக்கேன்னு ஆச்சரியப்படுவேனா, இல்ல என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பேனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பத்தி தான் நான் இப்ப நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி அப்படியே வந்து நிக்கிற. வா வா வா, உள்ள வா. உட்காரு உட்காரு. பரவாயில்ல, வீட்டை சூப்பரா வச்சிருக்கீங்க. எனிவே, செகண்ட் டைம் சொல்லிடுறேன், என் பேரு பவித்ரா. யார் லக்ஷ்மி இது?
பரிமளாக்கா, நான் சொன்னேன்ல கோயில ஒரு பொண்ணை பார்த்தேன்னு. ஆமா. அது இவதான். ஆ, சரி, நீ பேசிட்டே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? இருங்க, அதுக்கு முன்ன நான் ஒன்னு சொல்லிடுறேன். நான் உங்க பையன் சந்தோஷ லவ் பண்றேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டானே. தெரியும். எப்படிங்க இப்படி ஒரு புள்ளைய பெத்தீங்க? சரியான பயந்தாங்கொல்லி. பெத்தவங்களுக்கு பயந்தவன கூட ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். போயும் தாத்தாவுக்கு பயப்படுறவனை வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க குடும்பம் நடத்துவேன்? வரு பரிமளா. லக்ஷ்மி வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணோ? ஆராது? எனக்கு தெரியாது. சந்தோஷோட கேர்ள் ஃப்ரெண்டா? ఏంటి చేపల పులుసా? எந்த? மீன் குழம்புன்னு கேட்டேன். ஆமா பரிமளா, மீன் குழம்பா வச்ச. நல்ல வாசனையா இருக்கு. எடுத்து வை, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி, கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன். வரேன். பிரதீபா, என்ன விஷயம்? சந்தோஷ் இல்ல சந்தோஷ், அவன் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கானா. ரியலி? அந்த பொண்ணு லக்ஷ்மி கிட்ட வந்து உடனே கல்யாணம் பண்ண வெய்யானே ஒத்த கால நிக்கிறாளா. Oh my god. அவரக்கா புரியலா? வாசனை அதிரி போத்தோந்தி. எடுத்து வை, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரி இரு, நான் முதல்ல உனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். அப்புறமா நிதானமா நம்ம பேசுவோம். லட்சுமி, யார் இது? ஹாய் தாத்தா, பவித்ரா. இருக்கட்டும். சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண. ஆமா, யார் நீ? எதுக்கு இங்க வந்த? ஐயோ அப்பா, அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. கோயில்ல நான் இவளை மீட் பண்ணிருக்கேன். இவளை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வேற ஏதோ சொல்லி பேச்சு மாறிடுச்சுப்பா. இருமா, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம், எனக்கு இப்ப குடிக்க எதுவும் வேண்டாம். ஆக்சுவலா நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு தான் ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்படும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா போய் குடிச்சிட்டு வாங்க. ஐயோ, ஆமா, என்ன சொல்ற அவ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாத்தா, this is too much. half வேல என்ட்ரி கொடுத்துட்டு ஆதில இருந்து நடந்ததெல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? எனிவே, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். நல்லா இருமா, நல்லா இரு. பேச்சு தான் ஒரு மாதிரி இருக்கே தவிர பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கு. அப்போ ஓகே தானே உங்களுக்கு? என்ன ஓகே? நீங்க தான் என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்க பேர் எனக்கு என்ன கட்டி வச்சிருங்க. சிம்பிள். டீல் ஓவர். நான் சொல்லல பாத்தியா, அந்த பொண்ணு என்ன போட்டு போடுது. என்னால நம்பவே முடியல பரிமளா. லக்ஷ்மி, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. லட்சுமி, கதவை ஏன் திறந்தே வச்சிருக்க? வர இந்த வீட்டுல பிரைவேசியே இல்லாம போச்சு. எல்லாரும் எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறாங்க. நோ தாத்தா, யாரும் ஒட்டு கேக்கல, எல்லாரும் ஓப்பனா தான் கேக்குறாங்க. இருங்க, நான் எப்படி டீல் பண்றேன்னு பாருங்க. ஹலோ ஆண்டிஸ், நான் பவித்ரா, சந்தோஷோட லவர். என்ன எதுவும் பேச மாட்டீங்க? ஐயோ பவி, நீ கொஞ்சம் உள்ள வாமா.
பரிமளாக்கா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, நாம அப்புறமா பேசலாம். ஏன் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. அப்புறம் போக போக. ஐயோ பரிமளா, పాత్యా నమ్మ లక్ష్మి గముకమా వీటి విషయం வெளியே தெரியக்கூடாதனே నన్ను బయటికి తోసి తలుపేసేసింది. ஆமா பரிமளா. சரி வீடு கத்திரிக்காய் முத்தனா கடைக்குதான் வந்து சேரும்ல, அப்போ பேசிக்கலாம். போதும். சரி வா போ. லட்சுமி, இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முதல்ல அதை வெளியே போய் சொல்லு. ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசுறா. அப்பா 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 கோச்சிக்காதீங்கப்பா, கோச்சிக்காதீங்க. நான் கோயில்ல இவள பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லவ மாதிரி தெரிஞ்சா. நம்ம சந்தோஷ்க்கு இவ சரியா இருப்பான்னு அப்பவே என் மனசுக்கு பட்டுச்சு. இத சொல்லலான்னு நான் உங்ககிட்ட வந்தப்போ நீங்க வேற யாரோ ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு நீங்க பேசினப்போ நீங்களும் என்ன ஓகே பண்ணியாச்சா? சூப்பர். ஆனாலும் உங்க புள்ள தத்தி ஆண்டி. இந்த விஷயத்த அவனே பேசி முடிச்சிருந்தானா எனக்கு ஒரு 70 ரூபாய் ஆட்டோ செலவாது மிச்சமாயிருக்கும். லட்சுமி, முதல்ல இந்த பொண்ண பேசாம இருக்க சொல்லு. எஃப்எம் ரேடியோ மாதிரி சும்மா லொடலொடலொடன்னு பேசிட்டு. சாரி தாத்தா, பேச்ச நிறுத்தினா எனக்கு மூச்சே நின்னு போயிடும். பொறுப்புல இருந்தே நான் இப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி, உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? நான் என்ன சிவலிங்கமா சுயமா முளைச்சு வர்றதுக்கு? எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க தானே. பாத்தியா லட்சுமி, திரும்ப திரும்ப என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கா. என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல லட்சுமி. இந்த பொண்ணுக்கு நான் நோன் தான் சொல்லுவேன். என் பேரனுக்கு ஓஹோன்னு ஒரு பொண்ணை பார்த்து 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு சும்மா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுவேன். இப்படி ஒரு ஓட்ட வாய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து காலம் பூரா என் பேரன் கஷ்டப்பண்ணுமா? தாத்தா சார், 1000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா கோடி ரூபாய் செலவாகும். இந்த வீட்டெல்லாம் வித்தா கூட கட்டுப்படி ஆகாது. பாத்தியா லட்சுமி, பாத்தியா? இந்த பொண்ண முதல்ல பேச வேணாம்னு சொல்லு. எடுத்த எடுப்புலயே வீட்டை விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருங்க தாத்தா, நான் சொல்ல வரத முழுசா பேச விடுங்க. உங்க பேரன் என்ன லவ் பண்றான், உங்களுக்கு பயந்து அத சொல்லாம இழுத்தும் அடிச்சிட்டு இருக்கான். எப்படியோ நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் தான் வைங்க, அது எதுக்கு திருட்டு கல்யாணமா பண்ணிக்கிட்டு ஓடி போய் செஞ்சுக்கணும்? பெரியவங்களா லட்சணமா நீங்களே சிம்பிளா பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் ஹாப்பி. எப்படி வசதி? சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? வா குட்டி, கரெக்டான நேரத்துல வந்துட்ட. வா வா. சரியான டைமா? என்ன கரெக்டான டயத்துக்கு வந்துட்டேன்? மா சொல்லுமா. ஹாய் சந்தோஷ். எதுக்கு வீட்டுக்கு வந்த? பின்ன நீ எந்த காலத்துல வீட்ல நம்ம விஷயத்த சொல்லி எந்த காலத்துல நம்ம கல்யாணம் நடக்கிறது? அதான் நானே டிசைட் பண்ணி நானே வந்து நானே சொல்லிட்டேன். அத்தைக்கு ஓகே தான் போல. ஆனா என்ன உன் தாத்தா தான் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேச்சு பேசுறா பாரு. என்ன அழிச்சாட்டியம் பண்றேன்னு சொல்றாளே. நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு சொல்ற மாதிரி சந்தோஷ்க்கு இந்த பொண்ணு தான் ஏத்தவளா இருப்பாளோன்னு எனக்கு தோணுதுப்பா. மாமனார அப்பான்னு கூப்பிடுவீங்களா? சுத்தம். நான் எங்க அப்பா அம்மாவே பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். என்னது? அப்பா அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? பாரு லட்சுமி, இப்படி ஒரு பொண்ணு நம்ம சந்தோஷுக்கு தேவையா? இப்படி வந்தாதான் உங்க பேரன் உருப்படுவான் தாத்தா. பாத்தியா லட்சுமி, பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? கல்யாணம் பேச வந்தாலாம் கல்யாணம்.
முறையா கல்யாணம் பேசணும்னா பெத்த தாய் தப்பையும் வரணும். கல்யாண பொண்ணேவா வந்து பேசுவாங்க? கலிகாலம் கலிகாலம், காலம் கெட்டு கிடக்குது. ஆதார் கார்டுக்கு போட்டோ எடுக்க அப்பா அம்மாவை அனுப்ப முடியும்? குடிமகள் ஆகுறதுக்கு அதுதான் அடையாளம்னா மருமகளா வர்றதுக்கும் இதுதான் தாத்தா அடையாளம். பவி பேசாம இரு. ஐயோ சும்மா இருடா. இத பாருங்க ஆண்டி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசி நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு ஃப்ரைடே, நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். மார்னிங் ராகு காலத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிக்கிறோம். ராகு காலத்துக்கு அப்புறம் விருந்தையும் முடிக்கிறோம். ஓகேவா? உன் அப்பா அம்மா கிட்ட பேச வேண்டாமா? அதெல்லாம் ஓவர்மா. எங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என்ன குடும்பம் விடாது? மாப்பிள்ளை வீட்டை பார்க்காமயே கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா? மாப்பிள்ளை குடும்பத்தை ஏத்துப்பாங்களோ இல்லையோ, ஏன் சம்மதம் தான் அவங்களுக்கு முக்கியம். என் மேல அவங்களுக்கு அவ்வளவு அக்கறை, என் மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இங்க பாரு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். தாத்தா, இதெல்லாம் கல்யாணம் முடிச்சா குடும்பம் என்னத்துக்கு ஆகிறது? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எம்பூட்டு தைரியம், ஒரு ஹெட் மாஸ்டர் ஏன் முன்னாடியே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்பயே கட் பண்ணி விட்டுறாங்க.